ஜாப் எங்கிறது அப்படின்னா இது வந்து ஒரு ஒரு கவர்மெண்ட் அப்டேட் தான். சரியா, கவர்மெண்ட் ஜாப் தான். அதாவது இந்து சமய அறநிலைத்துறை அப்படிங்கிற ஒரு துறையில தான் வந்து நமக்கு வேலை. சரியா, இதுக்கு வந்து என்ன எலிஜிபிலிட்டி எல்லா டீட்டெயில்ஸும் வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, நான் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஓகேவா, இதுலேயே வந்து உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். இது வந்து என்னன்னா தமிழக அரசின் இந்து சமய அறநிலைத்துறை இல்லை ஒரு வேலை. சரியா, இதுக்கு வந்து ஒரே ஒரு வேக்கண்ட் தான் இருக்குது. இதுக்கு வந்து லாஸ்ட் டேட் என்னைக்கு அப்படின்னா டிசம்பர் 9க்குள்ளே வந்து நம்ம அப்ளை பண்ணணும். இங்கே இருக்குது. ஓகேவா, இதை ஃபுல்லாகவே படித்து பார்த்துக்கோங்க. ஓகே, இதுக்கு உங்களுக்கு என்ன எலிஜிபிலிட்டி வேணும் அப்படின்னா தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருக்க வேண்டும். அதுக்கப்புறமேட்டுக்கு கோவில் முறைப்படி பூஜை செய்யவும் பிரசாதம் தயாரிக்கவும் தெரிந்திருக்க வேண்டும். ஓகேவா, அதாவது உங்களுக்கு தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறமேட்டு கோயிலில் பூஜை இருக்கு இல்லையா, பூஜைலாம் எப்படி பண்ணுவாங்களோ அதெல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறமேட்டுக்கு பிரசாதம் தயாரிக்க தெரிஞ்சிருந்தா போதும், நீங்கள் வந்து இதுக்கு எலிஜிபிள். சரியா, சம்பளம் வந்து ஸ்டார்டிங்கில் 13K - 41,800 வரை வந்து இருக்கும். ஓகேவா, அதுக்கப்புறம் இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ரோலுக்கு. ஓகேவா, இது வந்து பூஜை செய்யறதுக்கு இல்லைன்னா அந்த சமைக்கிறதுக்கு இல்லை இருக்கணும். இதுக்கு வந்து நீங்கள் தமிழ் வந்து எழுத படிக்க தெரிஞ்சாலே போதும். இதுக்கு வந்து சம்பளம் இவ்வளோ. அதுக்கப்புறம் மின் பணியாளர், அதாவது எலக்ட்ரிக்கல் நீங்கள் வந்து எதாவது படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கு நீங்கள் எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாக ஏதாச்சும் ஏதாவது டிகிரி முடிச்சிருந்தாலோ அந்த சர்டிஃபிகேட் இருந்தாலே போதும், நீங்கள் இதுக்கு எலிஜிபிள். நீங்கள் வந்து இந்த ஜாப் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து சேலரி எவ்வளோ அப்படின்னா 12,600 to 39,900 வரைக்கும் வந்து இதில் ஏதாவது ஒரு ரேஞ்சில் தான் வந்து உங்களுக்கு சம்பளம் தருவாங்க. ஓகேவா, அடுத்து வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த உங்களுக்கு சமைக்கவோ இல்லை பூஜை பண்ணவோ தெரிஞ்சிருக்கணும். அந்த இதுக்கு எலிஜிபிலிட்டி. செகண்ட் எலிஜிபிலிட்டி நீங்கள் வந்து அதாவது செகண்ட் எதுக்கு அப்படின்னா மின் பணியாளர் ரோலுக்கு தான் வந்து ஹையர் பண்ணுறாங்க. இதுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து ஏதாச்சும் அந்த எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். அடுத்து தேர்டு வந்துட்டு என்ன அப்படின்னா காவலர். இதுக்கும் வந்து ஒரே ஒரு இதுதான் ஹையர் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்க வேண்டும். அதை தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சாலே போதும். இதுக்கும் சேலரிஸ் வந்து 11,600 to 36,800. ஓகேவா, அடுத்து திருவழகு அப்படிங்கிற ஒரு ரோல், 4th ரோல். ஓகேவா, 4 ரோல் தான் வந்து ஓப்பனிங்ஸ் விட்டுருக்காங்க. அந்த 4 ரோல், இது 4th ரோல். இதுக்கும் வந்து ஒரே ஒரு வேக்கண்ட் தான் இருக்குது. இதுக்கும் வந்து நீங்கள் தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும், நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு சேலரி வந்து 10,000 - 31,500 வரையும் இருக்கும். ஓகேவா, இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து நான் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மோட லிங்க் இங்கே கொடுத்துருக்கேன். அதை வந்து ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுலேயே எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். அதை படித்து பார்த்துட்டு அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி இங்கே ஒரு அட்ரஸ் கொடுத்துருப்பேன். இங்கே இருக்கு இல்லையா, தமிழில் எழுத. ஓகே, வெயிட், முகவரி வந்துட்டு இங்கே இருக்குது. இந்த அட்ரஸுக்கு வந்து நம்ம அனுப்பணும். இந்த அட்ரஸ்க்கு வந்து இதான் கடைசி தேதி. இதுக்குள்ளே வந்து அவங்களுக்கு ரீச் ஆகிற மாதிரி வந்துட்டு அதுக்குள்ளே வந்து நம்ம இதை சென்ட் பண்ணணும். சரியா, இப்போ இதை அப்படி வந்து காப்பி பண்ணி சர்ச் கொடுத்துக்கோங்க. கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி ஓப்பன் ஆயிடும். சரியா, ஓப்பன் ஆகி இந்த மாதிரி வந்துடும். இதில் வந்து ஃபுல்லாகவே எல்லாமே படித்து பார்த்துக்கிட்டு இதுதான் வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம். ஓகேவா, இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பிடுங்க. என்ன ரோலுக்கு, உங்களோட பேர், உங்கள் அப்பா பேர், அதுக்கப்புறமேட்டுக்கு உங்களோட பெர்மனண்ட் அட்ரஸ், உங்களோட மொபைல் நம்பர், அப்புறம் உங்கள் சமயம், ஹிந்து சமயம்னா ஹிந்து என்ன சமயமோ போட்டுக்கோங்க. அப்புறம் எல்லாமே கேட்டிருக்காங்க. ஓகேவா, எல்லாமே வந்து ஃபில் பண்ணிவிட்டு இந்த டாக்குமெண்ட்லாம் அது கூட இணைக்கணும். இதெல்லாம் இணைச்சிட்டு நீங்கள் வந்து அந்த அட்ரஸ்க்கு வந்து அனுப்பி வச்சுருங்க. அதாவது 9-12க்குள்ளே வந்து அங்கே ரீச் ஆகிற மாதிரி வந்து நீங்கள் வந்து அனுப்பி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இதை வந்து ரூல்ஸ் இதெல்லாம் வந்து போட்டிருக்காங்க. எல்லாமே வந்து படித்து பார்த்துக்கோங்க. ஓகேவா, இந்த இதில் வந்துட்டு இங்கே வந்து 7 மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா, இப்போ டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்துட்டு இந்த ஃபார்ம் தான் நமக்கு தேவை. ஸோ வந்து இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி எடுத்து ஃபில் பண்ணி இந்த இதில் இருக்க அட்ரஸ்க்கு வந்து இந்த அட்ரஸ்க்கு வந்து அனுப்பி வச்சுருங்க. ஓகேவா, அனுப்பி வச்சிட்டா அவ்வளோதான். வந்து நீங்கள் உங்களை செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களை ஃபர்தராக வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஜாப்க்கு வந்து போய்க்கலாம். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது மாதிரி வந்து நிறைய கவர்மெண்ட் ஜாப்ஸும் இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் ஐடி ரிலேட்டடாக ஜாப்ஸ், அப்புறம் வாய்ஸ் ப்ராசஸ் ஜாப் எல்லாமே வந்து நம்ம போஸ்ட் பண்ணுவோம்.
ஸோ ரெகுலராக வந்து பார்த்துட்டு இருங்க, பார்த்துட்டு எல்லாத்துக்கும் வந்து அப்ளை பண்ணுங்கள் மறக்காமல். ஓகே ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.